தமிழ் இங்க பாருமா. தமிழ் இங்க பாரு. தமிழ், நீ எதையும் நினைக்காம அமைதியா தூங்கு ப்ளீஸ். அப்பதான் உன் ஃப்ரெண்ட் உன்கிட்ட பேசுவாரு, சரியா? நிஜமாவாம்மா? நான் அமைதியா இருந்தா ஃப்ரெண்டு வருவாரா? ஆமா தமிழ், நீ இப்போ கண்ணை மூடிட்டு தூங்கு. எதையும் யோசிக்காத. உன் ஃப்ரெண்டு இப்போ வருவாரு. அவர் வந்த உடனே உனக்கு எழுப்பி சொல்றேன், சரியா? அப்படின்னா ஏமா என் ஃப்ரெண்ட் இன்னும் வரல? அப்படிலாம் கேட்காத. நீ அமைதியா தூங்கு. அவர் கண்டிப்பா உன்னை பார்க்க வருவாரு, சரியா? நீ இப்படி பேட் கேர்ள் மாதிரி பேசிட்டே இருந்தனா அவர் எப்படி வருவாரு? நீ இப்படி பேசிட்டே இருந்தனா அவர் வரவே மாட்டாரு. சரிம்மா, அப்படின்னா நான் இப்பவே தூங்குறேன். நீங்க என்ன ஃப்ரெண்டு வந்ததும் எழுப்பி விடணும். நான் கண்டிப்பா உன்னை எழுப்புறேன்டா. நீ தூங்கு, கண்ணு மூடு, தூங்கு, நிம்மதியா தூங்கு. கடவுளே, இப்ப என்ன சொல்லி இவளை சமாளிக்கிறது? வாசம் இல்லாத குறைய மறந்துட்டு சந்தோஷமா இருக்காளேன்னு ரொம்ப க்ளோஸா பழக விட்டது தப்பா போச்சு. ஃப்ரெண்ட், நீங்க வாங்க. ஒருவேளை லதா சொன்ன மாதிரி அவர் திரும்ப வரலன்னா நான் தமிழை எப்படி சமாளிப்பேன்? ஃப்ரெண்ட், எப்ப ஃப்ரெண்ட் வருவீங்க? தம்பி, யார் பாடி? இல்ல, சொல்லு, யார் வீட்டுக்கு வந்திருக்க தம்பி? இல்ல, அது இங்க உன்னதான் தம்பி கேட்கறேன். யார் வீட்டுக்கு வந்திருக்க நீ? இல்ல, அந்த இடத்துல ஒருத்தரை போய் உன்னதான் கேட்கறேன். எங்க போற? நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன். ஏ தம்பி, நில்லுப்பா. குட்டி ஃப்ரெண்ட், என்னாச்சு உங்களுக்கு? ஃப்ரெண்ட், நான் வந்துட்டேன். இனிமே நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஃப்ரெண்ட், வந்துட்டீங்களா ஃப்ரெண்ட்? நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும்.
மாட்டீங்க தானே? நான் எங்கேயும் போக மாட்டேன் செல்லம். எப்பவும் உன் கூடவே இருப்பேன். இனிமே என் தமிழ் கூட மட்டும்தான் நான் இருப்பேன். அப்பா எனக்கு தெரியும்பா, நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு தான் சொல்லியிருக்கல்ல. ஆமாண்டா செல்லம், நான் உன்னை விட்டு போக மாட்டேன். உன் கூட தான் இனிமே இருப்பேன். பாப்பா, உங்க 2 பேரையும் இப்படி தவிக்க விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்டா. ரத்னண்ணா, 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 கொஞ்சம் வெளியில வாங்கண்ணா. யாருப்பா? என்னாச்சு? எல்லாரும் இந்த நேரத்துக்கு வந்துருக்கீங்க, என்ன விஷயம்? ரத்னம், ஊருக்குள்ள ஒரு திருடன் பூந்துட்டான்ப்பா. என்ன சொல்றீங்க? ஆமாண்ணே, பெருசு கொட்டாய்க்குள்ள தூங்கிட்டு இருந்திருக்கு. நாய் குறைக்கிற சவுண்டு கேட்ட உடனே வெளியே வந்து பார்த்தா புதுசா எவனோ ஒருத்தர் நின்றுகிட்டு இருந்திருக்கான். என்ன ஏதுன்னு கேட்கறதுல ஓடி போயிட்டானா? ஆமாப்பா, நான் நில்லுடா யாருன்னு கேக்குறேன், அவன் பதில் சொல்லாமலே ஓடிட்டான்ப்பா. அதான்ப்பா, அவன் இங்க எங்கேயோ ஒளிஞ்சிருக்கான்னு தேடிட்டு வரோம். இன்ன வரைக்கும் அவன் கிடைக்கவே இல்லை. அதான் ஒருவேளை ஏதாவது வீட்டுக்குள்ள இறங்கிட்டானான்னு எங்களுக்கு சந்தேகமாவே இருக்கு. அதான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு வரோம். நீயும் வீட்டுக்குள்ள போய் பாத்துக்கப்பா. என்னப்பா இது, காலை இப்படி கெட்டு போய் கிடக்குது? ஆமாண்ணே, நீங்கள் உள்ள போய் பாருங்க, நாங்களும் அந்த பக்கம் போய் பாக்குறோம். நான் பாத்துக்கிறேன். சரிண்ணே. வரகதா, எம்மாடி தானோ? வரேன்பா. டேய் துரை, வரேன்பா. எல்லாரும் வாங்க. சொல்லுங்கப்பா, ஏன் இந்த நேரத்துல கூப்பிட்டு இருக்கீங்க? உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? என் உடம்புக்குலாம் ஒண்ணும் இல்லை, நீ மட்டும் வந்திருக்க. மாப்பிள்ளை எங்க? அவர் நைட் டியூட்டி போயிருக்காருப்பா. சரி, ஊருக்காரங்க நம்ம தெருக்குள்ள திருடன் பூந்துட்டான்னு இப்பதான் வீட்டுக்கு வீடு போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் பத்திரமா இருங்கன்னு சொல்லி. அம்மா, நகைப்பட்டி இருக்கிற பீரோவையெல்லாம் நல்லா பூட்டிருக்கீங்கல்ல? அதெல்லாம் பூட்டி தாண்டி இருக்கு. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாய் குலைக்கிற சத்தம் கேட்டு நான் வெளியே வந்து பார்த்தேனே, ஆனா ஆள் யாருமே இல்லையே. அப்படியே இருந்தாலும் தைரியமா போலீஸ்காரன் வீட்டுக்குள்ள வருவானா? ஏய், திருட வர்றவனுக்கு இது போலீஸ்காரன் வீடு, இது பொல்லாதவன் வீட்டுன்னு தெரியவா போகுது? நம்ம தெருக்காரங்களாம் வந்து எச்சரிக்கை பண்ணிட்டு போறாங்க. நம்ம எதுக்கும் நம்ம வீட்டை செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது தானே? துரை, நீ போய் ஸ்டோர் ரூம், பின்னாடி பழக்கடை, எல்லா இடத்துலயும் போய் தேடு. சரிம்மா. டேய், கையில ஏதாவது கட்டை கிட்ட எடுத்துட்டு போடா. யாரையாவது பார்த்தேன்னு வச்சுக்க, அப்படியே ஒரே போடா. சரிம்மா, நான் எடுத்துட்டு போறேன். சரிதானோ? நீங்க 2 பேரும் போய் அந்த பக்கம் போய் பாருங்க, போங்க. ஐயோ, நான் போக மாட்டேன்ப்பா. என்ன ஏதாவது செஞ்சுட்டானா நான் என்ன பண்றது? ஆமா, எதுவும் செஞ்சிடாத, வக்கனையா பேசு. சரி சரி, இங்கே நின்று பேசிட்டு இருக்காம ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேடுங்க, போங்க. ஆளப்பாரு பாரதி. அத்தை, பாரதி, ஊருக்குள்ள எவனோ திருட வந்துட்டானா? என்ன அத்தை சொல்றீங்க? ஆமா பாரதி, ஒரு ரூம்ல நல்லா செக் பண்ணிக்க. அத்தை, வீட்டுக்குள்ள யாரத்த வரப்போறா? யாரும் வரலையே. நீ கதவை திறந்தா வச்சிருந்த? ஆமா அத்தை. அப்ப நீ அசந்த நேரத்துல உள்ள நுழைஞ்சிருந்தானா என்ன பண்றது? எதுக்கும் நீ நல்ல ஒரு தடவை தேடு. சரிங்க அத்தை. ஏய், கட்டை ஏதாவது கையில வச்சுக்க. சரிங்க அத்தை.
ஆதி, ஆதி, என்ன இது? நீங்க எப்படி இங்க? இல்ல பாரதி, நான் பாரதி, என்ன பாரதி, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டியா? ஆ, பார்த்துட்டேன் அத்தை. இங்க யாரும் இல்ல. அப்படியா? சரி சரி, நீ கதவை சாத்திட்டு தூங்கு. ஆ, சரிங்க அத்தை. ஷ், இருங்க. ஆதி, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க ஆதி? இப்போ இந்த நேரத்துல எதுக்கு நீங்க இங்க வந்தீங்க? இல்ல பாரதி, காலையில இருந்தே என் மனசுக்குள்ள ஏதோ குழப்பமாவே இருந்தது. தமிழுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரியே எனக்கு தோணுச்சு. அதான் எப்படியாச்சும் ஃபோன் பண்ணி என்ன ஆச்சுன்னு உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனா நான் வந்து பார்க்கறதுக்குள்ள நீங்களே கால் பண்ணியிருந்தீங்க. அப்பவே ஏதோ நடந்திருக்குன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். திரும்ப கால் பண்ணா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு. எனக்கு யாருக்கிட்ட பேசுறது, எப்படி தெரிஞ்சுக்கிறதுனே புரியல. மனசு வேற படபடன்னு அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதான் பாரதி, நான் நேர்லயே பார்த்துட்டு போலான்னு கிளம்பி வந்துட்டேன். ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்தா காலையில ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாம்ல. அதுக்குன்னு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி அர்த்த ராத்திரியில கிளம்பி வருவீங்க? இல்ல பாரதி, நீங்க 2 தடவை கால் பண்ணிருக்கீங்க. அப்புறம் அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு. எனக்கும் காலையில இருந்து தமிழ் நினப்பாவே இருந்துச்சு. இது எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கனெக்ட் ஆகிற மாதிரியே தோணுச்சு. ஆதி, 1000 இருந்தாலும் நீங்க இப்படி இந்த நேரத்துல நீங்க கிளம்பி வந்திருக்க கூடாது. இது எவ்வளவு பெரிய தப்புன்னு உங்களுக்கு தெரியுதா? ஆதி, உங்களை யாராவது இங்க பாத்திருந்தாங்கன்னா 2 பேர் வாழ்க்கையும் எவ்வளவு பெரிய பிரச்சனையில போய் முடிஞ்சிருக்கும் தெரியுமா? 2 நாள்ல உங்களுக்கு கல்யாணம். ஆதி, நீங்க தான் உலகம்னு நம்பி காலத்துக்கும் நீங்க உள்ளங்கையில வச்சு தாங்க போறீங்க நம்பிட்டு ஒரு பொண்ணு உங்களுக்கா காத்துட்டு இருக்கா. இங்க இருக்கிற எல்லா பிரச்சனையும் தாண்டி இது வரைக்கும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாத என் மாமனாரு இப்ப எனக்காக பேச ஆரம்பிச்சிருக்காரு. என்ன முழுசா நம்புறாரு ஆதி அவரு. இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன தப்பு நடந்து இவங்க 2 பேரோட நம்பிக்கையும் சதஞ்சு போயிட்டா காலத்துக்கும் நாம இந்த குற்ற உணர்ச்சியோட இருக்கிற மாதிரி ஆகும். ஏண்டா தோர, நல்லா தேடி பாத்தியா? எவனாவது கிடைச்சானா? அட ஏங்கா நீ வேற,
மூளை முடுக்குன்னு ஒரு இடம் விடாம தேடி பார்த்துட்டேன், ஒருத்தனையும் காணோம். அவங்க சொல்றாங்கன்னு நாமளும் தேடிட்டு இருக்கோம் பாரு. போலீஸ்காரன் வீட்ல போய் எவனாவது தைரியமா திருட வருவானா? சரி வா போய் தேடுவோம். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா நான் எந்த ஒரு தப்பான எண்ணத்தோடயும் இங்க வரல. என் நினப்பு முழுக்க தமிழ் மட்டும்தான் இருந்தா. இப்ப பாருங்க, நான் பதறிட்டே வந்த மாதிரி தான் இங்க வந்து பார்த்தா தமிழுக்கு உடம்பு முடியாம இருக்கு. ஆதி, உங்க நோக்கம் நல்லதுன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா பாக்குறவங்களுக்கும் அதே மாதிரி தெரியணும்னு அவசியம் இல்லைல்ல. கண்டிப்பா அவங்களுக்கு அப்படி தெரியாது ஆதி. நிம்மதியா இருக்கிற வாழ்க்கையில நாமளே நெருப்பள்ளி கொட்டிக்கிற மாதிரி ஆயிடும். அப்ப இப்ப நீங்க நிம்மதியா தான் இருக்கேன்னு சொல்றீங்களா? இவன் அடங்க மாட்டான் போல இருக்கு. இருடா வரேன். என்னடா பண்ணிட்டு இருக்க? சத்தம் போடாம கம்முனு இரு. அக்கா, உள்ள ஏதோ பேச்சு சவுண்ட் கேக்குது. இந்த நேரத்துல யாருடா வரப்போறா? ஐயோ அக்கா, உள்ள பேச்சு சவுண்ட் தான் கேக்குது. இரு, நான் என்னன்னு உள்ள போய் பாக்குறேன். என்ன சித்தப்பா? ஒண்ணும் இல்லடா, ஏதோ பேசுற சத்தம் கேட்டுது, அதான். நான் தான் தூக்கம் வரலன்னு கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க இந்த நேரத்துல லேடிஸ் ரூம்குள்ள வரீங்க? உங்களுக்கு மேனர்ஸே இல்லையா? சாரிடா பாப்பா, நான் ஏதோ திருட வந்துட்டான்னு நினைச்சேன். ஆமா, இனிமேதான் புதுசா திருட வர போறாங்களா? சரி சரி, நீங்க படுத்து தூங்குங்க, மன்னிச்சிருங்க, நான் வரேன். சாரி பாப்பா. டேய் தோர, இதெல்லாம் உனக்கு தேவையா? அக்கா, பொண்டாட்டி பிள்ளைகிட்ட அவமானப்படாம ஒரு ஃபேமிலி மேனால வாழ முடியுமாக்கா? போக்கா. பரவாயில்லையே, என் தம்பிக்கு கல்யாணம் பண்ற எல்லா தகுதியும் வந்துருச்சு. ஹாய் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட், எப்ப வந்தீங்க ஃப்ரெண்ட்? எனக்கு காலையில இருந்து உங்களை பார்க்கணும் போலவே இருந்துச்சு. ஃப்ரெண்ட், எனக்கும் உங்களை பார்க்கணும், உங்களுக்கு ஒரு வேளை உடம்பு சரியில்லையோன்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அடுத்த நிமிஷமே நான் உங்க முன்னாடி வந்து நிற்பேன்னு. ஃப்ரெண்ட், நான் சொன்னேன்ல, இந்த கயிறு கட்டுனா நீங்க கண்டிப்பா திரும்ப வருவீங்கன்னு. சரி ஃப்ரெண்ட், இப்போ உங்களுக்கு உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? அதான் நீங்க வந்துட்டீங்கல்ல, எனக்கு எல்லாம் சரியாயிடுச்சு ஃப்ரெண்ட். ஆதி, டைம் ஆச்சு. இதுக்கு மேல நீங்க இங்க இருக்கிறது நல்லதில்ல. காலையில எழுந்ததும்
உங்க வீட்ல உங்களை காணும் தேட ஆரம்பிச்சாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும். ஆதி ப்ளீஸ் வாங்க, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. சாரி பாரதி. ஃப்ரெண்ட், நான் வரட்டுமா?